நமது தமிழ் உலக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலக அளவில் எந்த நாட்டில் வேணாலும் நீங்க வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழை எளிய முறையில் கற்பிப்பதற்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மாணவர்களே, 9ஆம் வகுப்புல யாப்பிலக்கணத்துல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வகுப்பு போகலாம். யாப்பிலக்கணம் என்றால் என்ன? யாப்புனா கட்டுதல் ஒரு பொருள் இருக்கு. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். யாப்பினோட உறுப்புகள் 6. 1 எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுவரைக்கும் நம்ம 5 பகுதிகள் பார்த்து முடிச்சுக்கிட்டோம். எழுத்து, யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து 3 வகைப்படும்: குறில், நெடில், ஒற்று. அசை, எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. 2 வகைப்படும் அசை. சீர் 4 வகைப்படும். ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். சீர் 4 வகைப்படும்: ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். இந்த வாய்ப்பாடுகள்லாம் வைத்து நம்ம அலகீட்டு வாய்ப்பாடு எப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலை பார்த்தோம். தலை மொத்தம் 7 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒன்றிய வஞ்சி தலை, ஒன்றாத வஞ்சி தலை அப்படின்ற வகைகளை பார்த்தோம். ஒன்று பொருந்தி வருதல், பொருந்தாமல் வருவது, 7 வகைப்படும் தலை அப்படின்னு படித்தோம். அடுத்தது அடி 5 வகைப்படும் அப்படின்னு படித்தோம். அடி 5 வகைப்படும். அடுத்தது 6வது பகுதியாக தான் தொடை. தொடை என்றால் என்ன? தொடைனா தொடுத்தல் என்று பொருள்படும். தொடைனா தொடுத்தல். உங்க தேர்விற்கு தொடை டேஷ் என பொருள்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடுத்தல். அடுத்தது தொடையோடைய விளக்கம். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ ஒரு செயல் பகுதி பாடல் இருக்கு. அடிகளிலோ நம்ம படிச்சோம். அடினா 5 வகைப்படும் படிச்சா. என்னென்ன படிச்சோம்? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி அப்படின்னா படிச்சோம் சென்ற வகுப்புல. அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது. எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பதுன்னா ஒரே மாதிரி வருவது. குறிலா இருந்தா குறில, நெடிலா இருந்தா நெடில், அந்த மாதிரி ஒன்றி வர தொடுப்பது தொடையாகும். தொடை என்றால் என்ன? பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடையாகும். தொடைனா தொடுத்தல். தொடைனா தொடுத்தல். அடுத்தது 3வது பகுதி. தொடை என்னும் செய்யுள் உறுப்பு. அதாவது யாப்பின் உறுப்புகள் 6ன்னு சொன்னோம். தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும். அடிகள் தோறும்னா ஒரு வரிக்கு கீழே கீழே வருவது. சீர்கள்னா அந்த ஒரு வரியிலும் இருக்கிற வார்த்தைகள், அதான் சீர்கள். சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை நம்ம சொல்கிறோம், அதுதான் ஓசை, பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. இப்ப உங்களுக்கு சில நேரங்களில் நிரப்புகளை கேட்கலாம். பாடலில் உள்ள டேஷ் தோறும் அல்லது டேஷ் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறதுனா அடிகள் தோறும் சீர்கள் தோறும். தொடை 8 வகைகளாக அமைகிறது. 8 வகைகளாக அமைகிறது. அதுல ஒன்று எழுதி போட்டிருக்கோம். அது என்னன்னு விளக்கமா பார்க்க போறோம். மோனை, எதுகை, இயபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இது கூட மோனை தொடை, எதுகை தொடை, இயபு தொடை, அளபெடை தொடை, முரண் தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை தொடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப உங்க வகுப்புல, அதாவது 9ஆம் வகுப்புல 3 பகுதிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்று மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயபுனா என்ன. மோனை தொடை, எதுகை தொடை, இயபு தொடை. ஆனா 8 வகைகளாக பிரிக்கப்படுகிறது தொடை அமைகிறது. மோனை, எதுகை, இயபு, அளவெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இப்ப தேர்வுல உங்களுக்கு கேட்கலாம், தொடை டேஷ் வகைகளாக அமைகிறது அப்படின்னா 8 வகைகள். இல்ல மோனை தொடை, எதுகை தொடை, இயபு தொடை, அளவெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதுல 9ஆம் வகுப்புல நமக்கு முதல்ல 3 மட்டும்தான் விளக்கப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் நீங்க அடுத்த வகுப்புல படிப்பீங்க.
மோனை எதுகை இயபு. இப்ப மோனைனா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது எதுகைனா என்னன்னு பார்க்க போறோம். இயபுனா என்னன்னு பார்க்க போறோம் இந்த வகுப்புல. முதலாவதாக மோனை தொடை. மோனை தொடை என்றால் என்ன? ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனை தொடை எனப்படும். ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது, முதல் எழுத்து ஒன்றி வரும், அதாவது முதல்ல வர எழுத்து ஒற்றுமையாக வர வேண்டும். கானா கா, சானா சா, அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரே மாதிரி இருக்கணும். அதான் ஒன்றி அமைவது. முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நமக்கு என்னதோ ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடிகளிலோ சீர்களிலோ, முதல்ல அடிகளை அடிமோனைன்னு சொல்லலாம். இதுங்க வந்து சீர்மோனைன்னு இருக்கு. இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. நீங்க அடுத்தடுத்த வகுப்புல படிப்பீங்க. இன்னைக்கு அடிமோனைனா என்ன, அடி சீர், அடிமோனை சீர்மோனைனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனை தொடை எனப்படும். ஒரு எடுத்துக்காட்டு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்ப அடிகள் என்ன? இது முதல் அடி, அடுத்தது இரண்டாவது அடி. இதான் அடி. அடினா அடியில இருக்கிற அந்த முதல் எழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதாவது முதல் வார்த்தையில இருக்கிற முதல் எழுத்தை மட்டும் பார்க்கணும். இப்ப பாருங்க. தீ தீ முதல் எழுத்து வருகின்ற பாடல் வர முதல் எழுத்து இரண்டும் ஒன்றி அமைவதுதான் மோனை தொடை எனப்படும். தீ தீ இது அடி மோனை. இது என்னன்னு சொல்லுவாங்க? அடிமோனை. அடிமோனை அதாவது பாடலுடைய வரிகள்ல பார்க்கணும். சீர்மோனை அப்படின்னா ஒரு வார்த்தையும் பார்க்கணும். சீர்கள்ல இருக்கு. மொத்தம் எத்தனை சீர் இருக்கு? 7 சீர் இருக்கு இல்லையா? இப்ப இங்க பாருங்க. முதல்ல 4 சீர் இருக்கு. அந்த 4 சீரை மட்டும் பார்க்கணும். அடுத்த வரியில இருக்கிற அடுத்ததான் பார்க்கணும். இங்க பாருங்க. முதல் எழுத்து தீ, அடுத்தது இங்க பாருங்க, இங்க தீ இருக்கு, அடுத்தது இங்க தீ இருக்கு, இங்க எதுவும் இல்லை இல்லையா? முதல் எழுத்து. அப்ப இது என்னது? சீர்மோனை. இது என்னன்னு சொல்லுவாங்க? சீர்மோனை. சீர்ல வந்தா அது சீர்மோனை, அடியில வந்தா அடிகள்ல வந்துச்சுன்னா அது அடிமோனை. ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனை தொடையாகும். இப்ப உங்களுக்கு தேர்வு நோக்கத்திலோட கேட்கலாம். இப்ப தீயவை தீய பயத்துல தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதில் இடம்பெற்றுள்ள தொடைகளை எடுத்து எழுதுக. இதுல என்னென்ன வந்திருக்கு? அடிமோனை, அடுத்தது சீர்மோனை பயின்று வந்துள்ளது அப்படின்னு உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல என்னென்ன கொடுப்பாங்க? சீரெதுகை, சீர்மோனை, சீரெதுகை, அதுக்கப்புறம் என்னது மத்திய அடுத்தது அடிமோனை அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல 2 சேர்த்து கூட கொடுப்பாங்க. அடிமோனை சீர்மோனை, அடி எதுகை சீர் எதுகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன். அது இந்த பாடல் எது வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமோனை சீர்மோனை அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்றத பார்க்கலாம். ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனை தொடை எனப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதுல வந்து முதல்ல நம்ம தீ தீ அடிமோனை, தீ தீ சீர்ல பார்த்தா சீர்மோனை அப்படின்னு இருக்கு. அடுத்தது இரண்டாவது எதுகை தொடை. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை ஆகும். மோனை தொடைனா முதல் எழுத்து ஒன்றி வருவதுன்னு சொன்னோம், ஒன்றாக வருவது. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர வேண்டும். இரண்டாவதா இருக்கிறது, அதாவது இரண்டாவது எழுத்தா இருக்கிறது தான் ஒன்றி வரணும், ஒற்றுமையாக வர வேண்டும், ஒன்றாக வர வேண்டும். அதான் ஒன்றி அமைவது. ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுத்துனா முதல் எழுத்து இங்க குறியில இருந்தா இங்கேயும் குறியில் இருக்கணும், இங்க நெடில இருந்தா இங்கேயும் நெடில இருக்கணும். அதான் அதோட பொருள். எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும். கவனிங்க, நம்ம ஏற்கனவே ஆசிரியர்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த 4 சீர் இடம் போதவில்லைன்னா 4வது சீரை வந்து இந்த மாதிரி அடியில் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வரையில தான் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துன்பத்துள் துன்பம் கெடின். கவனிங்க, இதுல எதுகை தொடை முதல்ல அடியில பார்க்கணும். அடினா முதல் வார்த்தையை மட்டும்தான் பார்க்கணும். அதான் அடி. அடினா இப்படி முதல் வார்த்தைகளா பார்த்துட்டு வரணும் கொடுக்கப்படி. இப்ப இந்த திருக்குறள்ன்றதால நமக்கு
இப்ப வேற வேற பாடல்கள் இருந்ததுன்னா இப்ப 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போது அடினா முதல் வார்த்தைகளை மட்டும் பார்த்துட்டு இருக்கும். சீர்னா ஒரு ஒரு வரியிலையும் இருக்கிற ஒரு அடியிலையும் இருக்கிற வார்த்தைகளை பார்க்கணும். கவனிங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க. முதல் எழுத்துல இங்கி குறில் இருக்கு, அததான் சொல்றாங்க. நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது. இப்ப தேர்வுல உங்களுக்கு கேட்கும் போது இது மாதிரி எழுதுனீங்கன்னா இப்ப இந்த இரண்டாவது கூட நீங்க இரண்டாவது எழுத்தை போட்டு காமிங்க. எதுகையா இருந்ததுன்னா இன் இது என்னது, அடி எதுகை. அடியில குச்சிங்கன்னா அது அடி எதுகை, அடி எதுகை. பாருங்க, இன் இரண்டாவது எழுத்து இங்க என்னது, முதல் எழுத்து அளவொத்து நிற்கனா இது குறில் இது நெடில் அதுதான் அளவொத்து நிற்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவுதான் எதுகை எனப்படும். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாம கேட்கலாம், முதல் எழுத்து ஒன்றி வர தொடர்பது டேஷ் எனப்படும் அப்படின்னா மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது டேஷ் எனப்படும் எதுகை. நீங்க இதுல சில மாணவர்கள் இதுல குழம்பி விடுவாங்க. ஆனா நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுனா மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது இந்த ஒன்றி தொடுப்பதுனாலும் எதுகை எனப்படும். இப்ப இது இன் இரண்டாவது எழுத்து, இந்த பக்கத்துல இருக்கிற இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். 1 2 அப்ப இரண்டாவது எழுத்து இன்னும் இருக்கு. அப்ப இது அடி எதுகை. இது அடியில பாக்குறதுல அடி எதுகை. சீர் எதுக்குன்னே கவனிங்க, இந்த முதல் சீர்ல இங்க இன்னு இருக்கு, அடுத்தது ரெண்டாவதுல இருக்கு பாருங்க இங்க இன்னு. அப்ப இந்த வேற எங்கேயும் இல்லை, ரெண்டாவது எழுத்து தான் பார்க்கணும். ஐயோ இங்க இருக்க ஆசிரியர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது 1 2 3 4 நமக்கு தேவை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பு தான் எதுகை தொடை எனப்படும். இப்ப இது 1 இது 2, அப்ப இது என்னது, சீர் எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தா சீர் எதுகை, அதாவது சீர்கள். இங்க கவனிங்க, அதே மாதிரி அடுத்த வரியில இன்னு இங்க ஒரு இன்னு இருக்கு, அப்ப இதுவும் சீர் எதுகை தான். இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவதுதான் எதுகை தொடை எனப்படும். அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை எனப்படும். இதுதான் எடுத்துக்காட்டு. இப்ப இதுலயே பாருங்க மோனை கூட வந்திருக்கு, நம்ம சொல்லலாம் இல்லையா. எங்க பாருங்க, அதாவது இதுல என்ன பாயிண்ட் வந்துள்ளது, சீர் மோனை. சீர்ல மட்டும் வரும் முதல் எழுத்து ஈ வந்திருக்கு. இப்ப என்னது, சீர் மோனையும் போட்டு ஈன்னு எழுதி காட்டணும். அதே மாதிரி அந்த எழுத்து எழுதி காட்டணும் நீங்க. இப்ப அடு எதுக்குன்னா இங்க இன்னு, இங்க என்னது இங்கே அதேதான், அடி சீர் எதுக்குனாலும் இன்னுதான். இப்ப நீங்க இங்க என்ன எழுதலாம், சீர் மோனை ஈ. அதே மாதிரி இங்கே சீர் மோனை வந்திருக்கு தூ. சரிங்களா மாணவர்களே, அடுத்தது போகலாமா. மூன்றாவது இயல்பு தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ. அடிகள் தோறும் இறுதி எழுத்துனா கடைசியில வர எழுத்து, அந்த பாடல் வரிகள்ல கடைசியா வர எழுத்து தான் இறுதி எழுத்துன்னு சொல்றாங்க. அசையோ அது நேரசையா இருக்கலாம் இல்ல நிறையசையா இருக்கலாம். சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயல்பு தொடை எனப்படும். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அல்ல அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயல்பு தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். இது 1 2 3 4 சீர் இருக்கா. அடுத்தது பாருங்க, மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம். இங்க கவனிக்க வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க, அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ இல்ல அந்த அசையோ இல்ல சீரோனா முழுவதுமே, சீர்னா முழுவதுமே சொல்லலாம். அடியோ ஒன்றி அமைவது ஒன்றாக வரணும், ஓசி ஒன்றாக இருக்க வேண்டும், அதான் இயல்பு தொடை. கொஞ்சம் கெஞ்சும் இங்க பாருங்க, அதோட ஓசை கொஞ்சம் கெஞ்சும், சும் இஞ்சும் வருது இல்லையா. கொஞ்சம் கெஞ்சும் இயல்பு தொடைனா அந்த ஓசை இறுதி எழுத்துல இருக்கிற ஓசையோ இல்ல அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது. இப்ப கொஞ்சம் கெஞ்சும் இந்த எழுத்து கூட ஒன்றா இருக்கலாம், கடைசி எழுத்து ஒன்று மட்டும் கூட இருக்கலாம். நீங்க பாடல்ல படிச்சிருப்பீங்க, ஏலே அப்படி லே முடிஞ்சிருக்கும், அடுத்த வரியில் ஒரு பாடல் லே முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு எழுத்து கூட இருக்கலாம், இறுதி எழுத்து ஒன்றோ இல்ல அசையோ இருக்கலாம், இல்ல சீரோனா முழுவதுமே அந்த வரி அந்த வார்த்தை முழுவதுமே இருக்கலாம். அடியோ ஒன்றி அமைவது இயல்பு தொடை எனப்படும். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயல்பு தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இதுதான் இதோட இயல்பு தொடை. மறந்துடாதீங்க, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, எதுகைனா இரண்டாம் எழுத்து, இயல்புனா கடைசி எழுத்து.
எழுத்தாதான் இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இன்றையோட நமக்கு 9ஆம் வகுப்பு பாடம் முடிகிறது. வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிற மாணவர்களே. தொடை எத்தனை வகைப்படும், எத்தனை வகைகளாக அமைகிறது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே, மறக்காம. நன்றி மாணவர்களே.